அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை பாதுகாப்பார். எனக்கு நீங்கள் போக்கத்தையும் வருத்தியும் செய்கிற வேலைகளும் உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். சங்கீதம் 55:21 பாருங்க. அவன் வாயின் சொற்கள் வெண்மையை போல மெதுவானவைகள், அவன் இருதயமும் யுத்தம், அவன் வார்த்தைகளும் எண்ணெயிலும் மெதுவானவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கும்போது பேசுறது நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க. எப்படி இருக்கீங்க, என்ன அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, அன்பாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க ஒரு உள்ளம் என்னென்னா யுத்தம். என்னென்னா நம்ம நல்லா இருக்கிறது அவங்கள பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு எப்படி இருந்தா பாரு, இப்போ எப்படியா இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்க ஹிருதயத்தில் பேசுவாங்க. நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு போவாங்க, முன்னாடி போய் வேறு மாதிரியெல்லாம் பேசுவாங்க. ஒரு திருமணத்துக்கு போகும்போதோ ஒரு வீட்டுக்கு வரும்போதோ கூட நம்மளை பார்த்து ஒரு பொறாமை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, மெதுவாக இருக்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள முகத்தை தான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணனா அவங்கள ஹிருதயத்தை பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்திருக்கிறவா உன்கிட்ட பேசுகிறவா எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம முகத்தை பார்க்குறோம். கர்த்தரோ ஹிருதயத்தை பார்க்குறார். அவங்க ஹிருதயம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். ஏன்னா இப்படி இருந்தா, இப்போ இவன் இப்படி இருந்தா, இப்போ எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்க யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் அவங்க ஹிருதயம். ஆனால் அவங்க பேசுகிற பேச்சே மெதுவாக எண்ணெய் போல இருக்குமா. அப்படிப்பட்ட ஜனங்கள் முன்னாடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் தேவன் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால எல்லா காரியங்களும் அவங்களை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியங்களும் சொல்லாதீங்க. சொல்லாம அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதிக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்றாரு. உனக்கு விரோதி நேசி என்றாரு. உனக்கு விரோதிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நீ ஓடி போய் உதவி செய்யன்னு சொல்றாரு. அதனால இது என்ன உங்களை பேசினாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, பேசினாலும் சரி, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கஷ்டப்படும் போது நீங்க சந்தோஷப்படாம நீங்க அவங்களுக்காக போய் நீங்க ஜெபம் பண்ணும்போது, உதவி செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் மனுஷன் செய்யாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்களே, அவங்களை திட்டாங்களே, அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களை செபிக்க கூடாது. அவங்கள நீங்க நேசிக்கிறவங்களா இருக்கணும். இயேசு சொல்றாரு இல்லையா, உங்களை என்ன பண்ண தூஷிக்கிறவங்களை நீ நேசி எந்த சொல்றாரு. அதே போல உங்களுக்கு விரோதிகளுக்காக நீ ஜெபம் பண்ண அப்படின்னு தான் தேவன் சொல்றாரு. அதனால உங்களுக்கு விரோதிகளுக்காக நீங்க ஜெபம் தான் பண்ணணும் தவிர அவங்களை தூஷிக்கவே கூடாது. அவங்களுக்கு விரோதமான பேச்சுகளும் அவங்களுக்கு என்ன நீங்க பேசுனீங்கன்னா ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. அதே போல இன்னொரு வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 28:3 பாருங்க. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலையே சொல்லியும் தங்கள் இருதயங்களிலே பொல்லாப்பையும் வைத்திருக்கின்ற துர்மார்கருடைய அக்கிரமக்காரரோட என்னை வாரிக்கொள்ளாதேயும் என்று தாவீது சொல்றார். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலையே சொல்லியும், அயலானுக்கு சமாதான வாழ்த்ததிலே சொல்லியும் தங்கள் இருதயங்களிலே பொல்லாப்பு வைத்திருக்கிறார்கள். பார்த்தா சமாதானம் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்றாங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இருதயங்கள்ல கசுப்பு வைத்திருக்கிறாங்க. அதனால தாவீது சொல்றாரு பாருங்க, அப்படி இருக்கிற அந்த ஜனங்கள் முன்னாடி துர்மார்களோடைய அக்கிரமக்காரர்களோட என்னை வாரிக்கொள்ளாது எங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களோட நாங்க கர்த்தாவே இருக்கக்கூடாது, எங்களை வாரிக்கொள்ளாதீங்க. ஆனா அப்படின்னு சொல்லி தாவீது சொன்னது போல, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் சரி, யார் என்ன செய்தாலும் சரி, அன்புள்ளவர்களே நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை நேசித்து பாருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். உங்களோட நீங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களும் அவர் என்ன பண்றாரு, வாய்க்கு செய்கிறவரா இருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு புள்ளிங்களும் மேல தேவா உங்க பிரசன்னம் இருக்கட்டும், உங்க அபிஷேகம் இருக்கட்டும். இது போல கர்த்தாவே நாங்க பேசக்கூடாதப்பா. கர்த்தாவே, நான் யாருக்கிட்டாவது அப்படி பேசியிருந்தால் தேவன் நீரை மன்னிச்சிடுங்க. யாரு மேல எனக்கு எந்த ஒரு கசப்போ, எந்த ஒரு வைராகியமோ, எந்த ஒரு கர்த்தாவே ஆண்டவரே பொறாமே நான் படக்கூடாதப்பா. இது மாதிரி காரியங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லி தகப்பனே இந்த பிள்ளைங்களை கர்த்தாவே சொல்லி
சொல்லி ஜெபிக்க தேவன் நீர் கிருபை தாங்க சுவாமி. தகப்பன் எல்லாரும் நேசிக்கிற குணம் கர்த்தாவை ஒவ்வொருத்தருக்கு நீர் கொடுங்க. ஜீவனுள்ள தேவனே அவங்க தேவைகள் எல்லாம் தேவன் சந்திங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.